ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து வேலுநாச்சியை பற்றி பார்க்கலாம். இதில் வந்து ஸ்கூல் புக் கண்டென்ட், அவுட் சோர்ஸ் ரெண்டுத்தையும் சேர்த்து பார்த்துக்கலாம். ஏன்னா பாயிண்ட்ஸ் கம்மியாக இருக்குது. வேலுநாச்சியர் வந்து வாழ்ந்த காலம் வந்து 1730 1796 வரைக்கும். இவங்க வந்து 1730 வந்து ராமநாதபுரம் மன்னர் ராஜா செல்லமுத்து சேதுபதி இருக்காங்க, அவங்களுக்கு வந்து மகளாக பிறந்திருப்பாங்க. அந்த ராஜாவுக்கு வந்து பார்த்தோன்னா ஆண் வாரிசு கிடையாது, ஒரே ஒரு பெண் வாரிசு மட்டும்தான். அதனால இவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு போல எல்லா கலைகளும் கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இவங்களுக்கு வந்து அந்த வல்லாரி கலை, ஸ்டிக் ஃபைட்டிங்கு, அடுத்தது ஆயுத பயிற்சி எல்லாமே கற்றுக் கொடுத்துருப்பாங்க. இவங்க வந்து ஹார்ஸ் ரைடிங்கு, ஆர்ச்சரி இதெல்லாம் கற்றுருந்துருப்பாங்க. அடுத்தது என்ன லாங்குவேஜ் கற்றுருப்பாங்கன்னு பார்த்தோன்னா இங்கிலீஷ், ஃப்ரெஞ்சு, உருது இதெல்லாமே. 16 வயசில் பார்த்தோன்னா சிவகங்கை மன்னர் முத்துவர்கர் கூட இவங்களுக்கு வந்து மேரேஜ் தான் இருக்கும். இவங்களுக்கு வந்து வெள்ளாச்சி நாச்சியார்னு ஒரு பெண் குழந்தை பிறந்திருக்கும். 1772 பார்த்தோன்னா நவாப் ஆஃப் ஆர்காட் கம்பெனி ட்ரூப்ஸ் இவங்க தலைமையில் வந்து கர்னல் பாஞ்சோர் வந்து காளையார் கோவில் இருக்கலாம், அங்கே வந்து ஃபைட் பண்ண போயிருப்பாரு. அந்த பேட்டிலில் பார்த்தோன்னா முத்துவடுகர் வந்து இறந்துருப்பாரு. அதனால வேலுநாச்சியார் அவங்க பொண்ணு வந்து பார்த்தோன்னா திண்டுக்கலுக்கு வந்து தப்பிச்சு போயிருப்பாங்க. திண்டுக்கல்லில் பார்த்தோன்னா அதுக்கு பக்கத்தில் விருப்பாச்சி இருக்கும், அதில் வந்து கோபால் நாயக்கர் இருக்குது, அவங்க தலைமையில் தான் இருக்கும். அவங்க தலைமையில் ஒரு 8 ஆண்டு காலம் வந்து மறைஞ்சு வாழ்ந்திருப்பாங்க. ஹைதர் அலியுமே அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த கோபால் நாயக்கர் யாருன்னு பார்க்கலாம். கோபால் நாயக்கர் வந்து விருப்பாச்சியோட பாளையக்காரர் தான் அந்த கோபால் நாயக்கர். இவங்க வந்து அந்த ஃபேமஸ் திண்டுக்கல் லீக் வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. யார் கூட சேர்ந்து அப்படின்னு பார்த்தோன்னா மணப்பாறையை சேர்ந்த லக்ஷ்மி நாயக்கர், அடுத்தது தேவதானம்பட்டியை சேர்ந்த பூஜை நாயக்கர். இவங்க திப்பு சுல்தானை பார்த்து இவங்க கொஞ்சம் இன்ஸ்பயராக இருப்பாங்க, அவங்களோட அந்த ஃபைட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாம் பார்த்து. கோயம்புத்தூரில் இருந்துக்கிட்டு பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக வந்து போரிட்டு இருப்பாங்க. கட்டபொம்மனோட பிரதர் ஊமுதரி இருக்காங்க, அவங்க கூட சேர்ந்து வந்து ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அடுத்ததாக பார்த்தோன்னா ஆனைமலை ஹில்ஸில் வந்து அங்கே அந்த லோக்கல் விவசாயிகள்லாம் அவங்க வந்து ஃபுல் சப்போர்ட் கொடுத்துருப்பாங்க பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடுறதுக்கு. இருந்தாலும் பார்த்தோன்னா பிரிட்டிஷ் வந்து 1801 வந்து இவரை வந்து தோக்கடிச்சிருந்துருப்பாங்க. வேலுநாச்சியார் வந்து 8 வருஷம் மறைஞ்சு வாழ்ந்துருப்பாங்களா. அந்த இதில் பார்த்தோன்னா அவங்களுக்குன்னு ஒரு ஆர்மி வந்து உருவாக்கியிருப்பாங்க. அடுத்தது இது கோபால் நாயக்கர், ஹைதர் அலி கூட அவங்க எல்லாருமே வந்து வேலுநாச்சியாருக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருப்பாங்க. இவங்களோட தளவாய் தாண்டவராயனர் வந்து ஹைதர் அலிக்கு வந்து வேலுநாச்சியார் சார்பாக வந்து ஒரு லெட்டர் எழுதியிருப்பாங்க. அதாவது இவங்களுக்கு வந்து 5000 குதிரைப்படையும் 5000 காலாட்படையும் இந்த மாதிரி பிரிட்டிஷை தோக்கடிக்கிறதுக்கு வேணும்னு சொல்லிட்டு வேலுநாச்சியார் வந்து அவங்களோட இதை வந்து உருதுல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்து இவர் ஹைதர் அலி வந்து இன்ஸ்பயர் ஆகிருப்பார் இவங்களோட தைரியம் எல்லாத்தையும் பார்த்து. அதனால திண்டுக்கல் கோட்டையில் உள்ள இந்த கமாண்டர் சையதுக்கு வந்து ஆர்டர் போட்டிருப்பாங்க, அவங்க கேட்ட அந்த மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் எல்லாம் அவங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேலுநாச்சியார் வந்து என்னன்னா பிரிட்டிஷோட அந்த ஆயுத கிடங்கு அழிக்கிறதுக்காக ஒரு சோல்ஜர் படையை வந்து உருவாக்கியிருப்பாங்க. 1780 பார்த்தோன்னா கோபால் நாயக்கர் அடுத்தது ஹைதர் அலி உதவினால திரும்பி சிவகங்கை வந்து மீட்டிருப்பாங்க. மருது பிரதர்ஸ் ஹெல்ப்னால திரும்பி வந்து ராணியா மகுடம் சொல்லியிருப்பாங்க சிவகங்கைக்கு. இவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபீமேல் ரூலர் பிரிட்டிஷ்க்கு எகென்ஸ்டாக வந்து இந்தியாவில் வந்து போராடி இருப்பாங்க. அடுத்ததான் வந்து குயிலி வந்து பார்த்தோன்னா உடையாளுங்கிற அந்த அந்த ஒரு உமன் சோல்ஜர்ஸ்க்கான இதில் வந்து இவங்க தான் ஹெட்டாக இருந்திருப்பாங்க. உடையாளுங்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா குயிலியை பற்றி இன்ஃபர்மேஷன் எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. அதனால வந்து ஆங்கிலேயருக்கு வந்து இவங்களை கொண்டிருப்பாங்க. 1780 பார்த்தோன்னா குயிலி வந்து அந்த பிரிட்டிஷோட ஆயுத கிடங்கு இருக்குல்ல, அதுக்கு வந்து இவங்க மேலே தீ வச்சுட்டு இவங்களும் போயிட்டு ஒரு தற்கொலைப்படை தாக்குதல் வந்து நடத்தியிருப்பாங்க. புக்கில் உள்ள கண்டென்ட் முடிஞ்சிருச்சு. அடுத்து 11th புக்கில் என்ன அதில் இல்லாத கண்டென்ட் வந்து பார்க்கலாம். வேலுநாச்சியார் வந்து சின்ன மருதுவை வந்து அவங்களோட அட்வைசராகவும் பெரிய மருதுவை வந்து கமாண்டராகவும் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ 1780 தானே வந்து அவங்க சிவகங்கை மீட்டிருப்பாங்க. திரும்பி 1783 வந்து இங்கிலீஷ் வந்து அவங்க மேலே திரும்பியும் போர் எடுத்து வருவாங்க. ஆனால் அந்த மருது பிரதர்ஸ் வந்து அவங்களோட டிப்ளமேட்டிக் மூவ்ஸ்னால அதை வந்து தடுத்திருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தோன்னா வேங்கன் பெரியுடைய தேவர் வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு பேச்சுவார்த்தை மூலமாக இவங்களை வந்து சிவகங்கையோட மன்னராக அறிவிச்சிருப்பாங்க. 1790 அந்த வேங்கன் பெரியுடைய தேவர் வந்து யாருன்னு பார்த்தோம்னா வெள்ளாச்சி நாச்சியார் இருப்பாங்களா, வேலு நாச்சியாரோட பொண்ணு, அவங்களோட கணவன் தான் இவங்க. 1790 பார்த்தோம்னா வெள்ளாச்சி நாச்சியார் வந்து மர்மமான முறையில் வந்து இறந்துருப்பாங்க. அடுத்ததாக வேலு நாச்சியாரும் உடல்நிலை குறைவுனால வந்து 1796 வந்து இறந்துருப்பாங்க. இது 11th புக் கண்டென்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது 8th வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இதில் வந்து ஒரே ஒரு பாயிண்ட் தான் இருக்கும், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் என்னன்னா இவங்களை வந்து வீரமங்கைன்னு சொல்லுவாங்க. அடுத்ததான் வந்து ஜான்சி ராணி ஆஃப் சவுத் இந்தியான்னு சொல்லுவாங்க. யாருன்னா வேலு நாச்சியார். இதில் ஸ்கூல் புக் கண்டென்ட் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்ததாக அவுட் சோர்ஸ் புக்கில் வந்து என்ன இருக்குன்னு பார்க்கலாம். பாயிண்ட் தான் எக்ஸ்ட்ரா இருக்கும், பாக்கி எல்லாமே ஸ்கூல் புக் கண்டென்ட் தான் இருக்கும். அது பார்த்துக்கலாம். என்னென்ன முத்துவடுகநாதர் வந்து பார்த்தோன்னா டச்சுக்காரர்களுக்கு வந்து பார்த்தோன்னா வர்த்தக வசதி வந்து செஞ்சு கொடுத்துருப்பாரு. அது வந்து ஆங்கிலேயருக்கு வந்து பிடிச்சிருக்காரு. அதனால இவங்க மேலே வந்து சிவகங்கை மேலே 2 முறை வந்து போர் எடுத்து வந்திருப்பாங்க. அப்படி ஒரு தடவை வந்தபோது தான் காளையார் கோவில் பேட்டிலில் வந்து இவர் முத்துவடுகநாதர் வந்து இறந்துருப்பாரு.
அந்த டேட் பார்த்தோம்னா 1772 ஜூன் 21 இறந்துருப்பாரு. அந்த காளையார் கோவில் பேட்டில் வந்து அவங்களோட கணவரோட சேர்ந்து வேலு நாச்சியாருமே வந்து போரிட்டு இருப்பாங்க. இவங்க வந்து 1780 வந்து மறுபடியும் வந்து சிவகங்கை மீட்டிருப்பாங்களா. ஒரு 10 ஆண்டு காலம் வந்து இவங்க வந்து நல்லாட்சி செஞ்சிருப்பாங்களாம். ஹைதர் அலியும் கோபால் நாயக்கரும் இவங்களுக்கு வந்து தொடர்ந்து வந்து ஆதரவு அளிச்சிருப்பாங்க. அரசி வேலு நாச்சியார் வந்து பார்த்தோம்னா அந்த 10 வருஷம் கழிச்சு மருது சகோதரர்கிட்ட வந்து ஆட்சியை ஒப்படைச்சிருப்பாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 1790 வந்து இறந்ததா கொடுத்துருக்காங்க. ஸ்கூல் புக்ல 1796 கொடுத்துருப்பாங்க, பார்த்துக்கோங்க. இவ்வளோதான் இந்த கண்டென்ட்டு, எல்லாமே முடிஞ்சிருச்சு. தேங்க்யூ.